வாலிபர்கள் அதோட வைராக்கியமாக இருக்கணும். நீங்கள் நிறைய பேர் ஹேர் ஸ்டைலை பார்த்து லவ் பண்ண பார்த்தார் சொல்கிறாங்க. மூக்கு ஷார்ப்பாக இருக்கான், இதில் என்னையா இதெல்லாம் கதை? அதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்? கலர் கொஞ்சம் சிவப்பாக இருந்தால் போதும், அவ்வளோதான், மயங்கி சாஷ்டாங்கடையே விழுந்துறது கீழே, அவ்வளோதான். அதான் ஆச்சரியம். சிம்சோன் வந்து இஸ்ரவேலுக்கே நியாயாதிபதி. ஆனால் தான் வாழ்க்கை துணையை தெரிஞ்செடுக்கும் போது யார் தெரிஞ்செடுத்தான்? தன்னுடைய ஜனத்தில் ஆள் இல்லையாப்பா நம்ம அம்மா கேட்டாங்க. எதை தெரிஞ்சா கண்ணுக்கு பிரியமானவள், அவள் தான் எனக்கு வேணும். அப்படி தான் பிடிச்சான் போய் ஆளை. கடைசியில் பாருங்க, பெலிஸ்திய ஒரு பெண்ணை உட்காந்துட்டு அவளோட உட்காந்துருக்கான். கடைசியில் தான் எப்படி சாகணும்னு தானே வாய் திறந்து கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆனால் ஆரம்பத்தில் எப்படி படுக்க நல்லா தான் இருந்துச்சு, மடியில் தான் படுத்து கிடந்தாரு. அந்த இன்பம் கொஞ்ச நாள் ஓடிச்சு. ஆனால் கர்த்தர் அவனை விட்டு விலகி போனார்னே தெரியாமல் இருந்திருக்கான். இன்னைக்கு அநேக தங்க வாழ்க்கையில் திருமணம் அப்படின்னு வரும்போது, உறவுன்னு வரும்போது இதில் நிறைய தடுமாறுறவங்க இருக்காங்க. அவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரூத் ஒரு பெரிய முன்னுதாரணம். கர்த்தரை அறிந்த காலத்திலேருந்து அவர் தான் என் தேவன்,